ஹாய் மக்களே, இன்றைக்கி சண்டே மினி விலாக் பார்த்துடலாமா? நிஷாந்த் காலையில் எழுந்தவொடனே சொல்லிட்டான், அம்மா இன்றைக்கி நான் கெடா வீட்டுக்கு போகிறேன், அதனால் எனக்கு காலையிலேக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம், நீங்கள் டெசர்ட் மட்டும் செஞ்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். க்ரீக் யோகட் போட்டு டெசர்ட் பண்ணி கொடுத்துட்டேன். 3 ஆம்லேட் போட்டு கொடுத்துருங்க அப்படின்ட்டான். 3 எக்கை போட்டு ஆம்லேட்டும் போட்டு கொடுத்தாச்சுங்க. இன்றைக்கி வந்து வேலையை நான் முடிச்சு கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த அண்ணா இன்றைக்கி வேலைக்கு வரல, இன்றைக்கி ரெஸ்ட்டுமா, நாளைக்கு வேணால் வந்து வேலை பார்த்து கொடுத்துறேம்மா அப்படின்ட்டார். சரி ஓகேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் வெளியில் கிளம்பிட்டோம். வீட்டில் என்ன அப்படியே போர் அடிக்குதே, வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு 2 பேரும் கிளம்பினோம். எங்கே போனோம் அப்படின்னா சாம்சங் ஷோரூம் தான் போனோம். எனக்கு வந்து சார்ஜர் வாங்க வேண்டியது இருந்துச்சு. வாங்கலான்னு போனால் சார்ஜர் ரொம்ப ரேட் சொன்னாங்க. சரி ஆன்லைனில் வாங்கிக்கலாம் அப்படின்னு அப்பு சொல்லவும் நேராக வேண்டான்ட்டு வந்துட்டோம். நாங்கள் கலெக்டரேட் வழியாக தான் வந்தோம். சரி, நான் எப்பயுமே வழக்கமாக ஆஃபீஸ் போகும்போது டீ சாப்பிட்ற கடையில் டீ வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னார். சரி வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் டீ சாப்பிட்டோம். அப்படியே ஆளுக்கு ஒரு பப்ஸும் சாப்பிட்டோம். இவர் சொன்னார் ஒரு புட்டிங் ஒரேன்னு வாங்கி ஆளுக்கு பாதி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே அப்படின்ட்டு. அப்புக்கு தெரிஞ்சுது அவ்வளவுதான். நம்ம வெளியில் எதுக்கு வந்தோம், எவ்வளோ வேலையை வச்சுக்கிட்டு வந்தோம். ஆனால் வந்து பேக்கரியில் உட்காந்து டீ சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். நம்ம பொழப்ப பாருங்கள், நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை அதுமா ஒரு கவிச்சை கூட எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்துருந்தேன். சரி நேற்று தானே எடுத்துருந்தோம், அதனால் இன்றைக்கி வேண்டாம் விட்டுருமா அப்படின்னாச்சு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு பே பண்ணிவிட்டு கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். அப்படியே வர வழியில் பார்த்தா ஈச்சங்காய் விற்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போனாலும் எங்கேனாலும் வாங்கி சாப்பிட்ருவேன். அதை போய் வாங்கிட்டு வந்தார். 1/2 கிலோ 100 ரூபான்னு சொன்னாங்க. ஆனால் நல்ல இனிப்பாக இருந்துச்சு. இந்த மாதிரி எல்லோ கலரில் இருக்கிற ஈச்சங்காய் சாப்பிட்டா நல்லா இருக்குங்க, இனிப்பாகவும் இருக்கும். காரில் வந்து டாக்டர் சிம்பிள் ஒட்டலாம் அப்படின்னு நினச்சி அதை வாங்கலான்னு வந்திருந்தோம். அங்கே பார்த்தா இந்த மாதிரி அழகழகாக ஓம் வச்சுருந்தாங்க. சரி ஒரு ஓம் வாங்கி நம்ம காரில் வச்சுக்கலாங்க அப்படின்னு சொல்லவும் சரி அதை ஒன்று வாங்கிட்டாரு. அப்புறமே டஸ்டிங் பண்ண ஒரு ப்ரஷ்ஷும் அப்புறம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரஷ்ஷும் சேர்த்து வாங்கியாச்சு. வாங்கிட்டு எல்லாமே 500 சில்லறை தான் வந்துருந்துச்சு. ஏற்கனவே காருக்கு வந்து கேமரா வைக்கிறதுக்கு இங்கே தான் வந்து வச்சுருந்தோம். அதனால் நமக்கு பார்த்து அளவாக தான் பில் போடுவார். பில் போட்டுட்டு பே பண்ணிவிட்டு நாங்கள் வந்தாச்சு. அந்த கார்லேயும் அந்த ஓம் முருகா சிம்பிள் வந்து ஓட்டிட்டார். நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிச்சு. இப்போ அதை முடிச்சுட்டு நேராக எங்கே வந்தோம் அப்படின்னா டிமார்ட் தாங்க வந்தோம். கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஒரு சில திங்ஸ் வாங்க வேண்டியிருந்துச்சு. அந்த காட்டுக்கு பெட் ஸ்ப்ரெட்லாம் இங்கே தான் நல்லாயிருக்கும், நல்லா குவாலிட்டியாகவும் இருக்கும். அதனால் சரி வந்து வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். 2 பேரும் வந்தோடனே பயங்கர பசி. வீட்டில் என்ன பண்ணுறதுனே தெரில. பார்த்தேன், நேற்று வச்சு சாதம் இருந்துச்சு, ஆனால் கெட்டு போகலை, நல்ல விதையாக தான் இருந்துச்சு. அப்படியே தக்காளி சாதம் மாதிரி பிரட்டிட்டு 2-3 முட்டை எடுத்து ஆம்லேட் போட்டேங்க. ஆம்லேட் போட்டு 2 பேருமே நல்லா சாப்பிட்டோம். டிமார்ட்டில் என்னென்ன பொருள்கள் வாங்கணும்னு நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக நான் உங்களுக்கு காட்டுறேன். தேங்க்யூ.